பேராற்றல் மிகுந்த பெரும் சந்திப்பு, வரலாற்றின் வரையப்படுகிற சந்திப்பு என் வாழ்க்கையில். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? சொல்வதற்கே வார்த்தைகள் வரவில்லை. ஒரு கிராமத்தை ஒரு அறைக்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார் தலைவர் விஜய். நான் போய் அமர்ந்ததும் இசைஞானியினுடைய தாலாட்டில் கற்பூரபொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் உண்டு. மாபெரும் மகத்தான தலைவர்கள் 2 பேரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு பதட்டம், பரிதவிப்பு, நடுக்கம். ஒரு உள்ள அப்படியே விஜய் சார் மியூசிக்கோட டென் 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 ஆரத்தெளிவி கட்டி பிடித்து நான் உங்களை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்ன தலைவர். கிளிப்பச்சை நிறத்தில் அந்த பட்டு உடையை எடுத்து தோளில் போர்த்திய போது என் கைகளை இறுக பற்றி கொண்டது. என் கைகள் நடுங்குகிற போது என்னை ஒரு பார்வை பார்த்து சிரித்து விட்டு அவர் இமைகளை மூடி திறந்தபோதுதான் எனக்கு தெரிந்தது நடுக்கம் எதற்காக என்று. கேட்க தோன்றியிருக்கும் போல கண்களாலேயே எனக்கு எச்சரிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிற விஜய் அவர்கள் சொன்னார்கள், தேசியம் என்பது திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற போது நான் ஏற்றுக்கொண்டேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சார் நம்பிக்கை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு. உங்களை அறிமுகம் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி தனால் நாம் அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லியிருக்கேன். ஒரு உள்ள அப்படியே விஜய் சார் மியூசிக்கோட டென் 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 எல்லாம் இல்லை அவ்வளோ இல்லையா? சரி, நான் அதெல்லாம் இருக்கட்டும். உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சிது? நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இது என்ன உங்கள் அரசியல் பயணம் எப்படி, அதை குறித்து சொல்லுங்கள். கருவேலங்காட்டு தேசத்தில் பிறந்தவன், கடைசி வீட்டில் பிறந்தவன். பெரிய படிப்பு உள்ள கிராமமாக இருந்தாலும் எனது காலகட்டத்தில் முதல் தலைமுறை படிப்பு. அதை பேசி சந்திப்பு எப்படி அமைஞ்சிச்சு? யார் உங்களுக்கு ஏற்படுத்தாது? பேராற்றல் மிகுந்த பெரும் சந்திப்பு, வரலாற்றின் வரையப்படுகிற சந்திப்பு என் வாழ்க்கையில். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? சொல்வதற்கே வார்த்தைகள் வரவில்லை. என்னை அரசியலில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று மும்முரமாக முனைப்பு காட்டி வருகிற என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்கள், அண்ணா தலைவர் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார், உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஒரு நாள் எனக்கு அழைப்பு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் என்று நான் சொன்னேன். இடையிலே கரூர் சம்பவம் நடந்தேறிவிட்டது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பேசிட்டேன். கரூர் சம்பவம் நான் அழுத்தமாக வைத்த சில விவாதங்கள். அதிலே நான் சொன்னேன், தண்ணீர் பாட்டில் எதற்காக கொடுத்தார்கள்? செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் ஏன் கூட்டத்திற்கு வந்தது என்று நான் வினாடினேன். ஏன் ஆம்புலன்ஸ், செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது என்று பகிரங்கப்படுத்தினேன். கரூர் மீட்டிங் அப்புறம் நீங்கள் இப்போ போய் சந்திச்சிருக்கீங்க. இளவல் ராஜ்மோகன் அவர்கள் என்னை இறுக பற்றி கொண்டு, நான் உங்களுக்கு ஒரு நாள் குறித்து தருகிறேன், அன்றைக்கு நீங்கள் தலைவரை சந்திக்கலாம் என்று சொன்னபோது நான் முடிவெடுத்தேன், நிச்சயமாக தலைவர் நம்மளை அழைப்பார் என்று. கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் நான் அமைதியாக இருந்து கிடைக்கிற இடமெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும், 32 ஆண்டு காலம் தலைவர் விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு எந்த மாதிரியான பங்களிப்பை தொண்டாற்றியிருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிற விதமாக தொடர்ந்து பேசுவார். அற்புதமான அழைப்பு எனக்கு வந்தது. இன்று மாலை 5 மணிக்கு ஒரு முக்கியமான இடத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். 4 மணிக்கெல்லாம் வந்துவிடுங்கள் ஐயா என்று அன்பொழுக என்னுடைய இளவல் ராஜ்மோகன் சொன்னார். என்னுடைய நண்பர்களிடத்திலே நான் சொன்னேன், அண்ணா வழக்கம் போல் நீங்கள் பேருந்தில் போக வேண்டாம், வழக்கம் போல் நடந்து போக வேண்டாம், நான் மகிழுந்தை எடுத்து வருகிறேன் என்று சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராபிட்டோவில் போயிடலாம்னு முடிவெடுத்தேன். நண்பர்கள் விடவில்லை.
வந்து மகிழ்ந்தில் அழைத்து வந்தார்கள். தலைவரை எப்படியும் சந்தித்து விடுவோம் என்பதற்காக போன மாதம் நான் என் சொந்த கிராமத்துக்கு போயிருக்கும்போது ஒரு 4 சந்தன கன்றுகளை வாங்கி வந்தேன். எனக்கு துண்டு போத்துவது பழக்கம் அல்ல. புத்தகமும் மரமும் இந்த மண்ணுக்குரியவை, மனிதனுக்குரியவை என்பதை உணர்ந்ததால் நான் சந்தன மரங்களை வாங்கி சென்றேன். ராஜ்மோகன் அவருடைய மகிழ்ந்து வங்காள விரிகுடா கடலை நோக்கி நகர்ந்தது. பயணிக்கத் தொடங்கினேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் கடல் அலைகள், கண்கொள்ளா காட்சிகள். மாமனிதர்கள் மட்டுமல்ல, மகத்தான மனிதர்கள் மட்டுமல்ல, அன்றாடங்காட்சி மக்களும் அலசுகிற பேராலயம் அண்ணன் விஜய் இல்லம் பட்டினப்பாக்கம். அமர்கிற இடத்தில் என்னை அமர வைத்தார்கள். என்ன சாப்பிட்றீங்க? தேநீர், டீ, காஃபி. நான் அந்த பழக்கம் இல்லாதவன். வாய்ப்பு இருந்தால் பச்சை தேநீர் இருந்தால் கொடுங்கள் என்று கிரீன் டீ கொண்டு வந்து கொடுத்தார்கள். குடித்தேன். 4 அறைகளையும் சுற்றி பார்த்தேன். ஒரு கிராமத்தை ஒரு அறைக்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார் தலைவர் விஜய் அவர்கள். நான் போய் அமர்ந்ததும் இசைஞானியினுடைய தாலாட்டில் கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் உண்டு, இந்த பாடல் மௌனமாக என் இதயத்தை துளைத்து கொண்டிருந்தது. நான் நினைத்து போனது ஒன்று, அங்கே நடப்பது ஒன்றாக இருந்தது. அற்புதமான பாடல்கள் ஒலித்தபடியே ஒவ்வொரு பாடலையும் மந்திர புன்னகையோ மஞ்சள் நிலவோ கண்ணே 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 கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே. கண்ணதாசனின் கடைசி வரிகளின் ததும்பல்கள். நாம் சந்திக்கப் போகிற சரித்திரம் வாய்ந்த தலைவனுக்கு மத்தியில் கண்ணதாசன் எழுதிய கவிவரிகள் கண்ணீரை வரவழைத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ராஜ்மோகன் வந்து சொன்னார், அண்ணா நீங்கள் உள்ளே போயிட்டு வா. உள்ளம் பதைக்கிறது. மாபெரும் மகத்தான தலைவர்கள் 2 பேரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு பதட்டம், பரிதவிப்பு, நடுக்கம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக என் உடலை வியர்வை துளிகள் நனைத்து கொண்டிருந்த நேரத்தில் கன்னத்திலும் வடிந்தது வியர்வை துளி. நசுக்கினால் கன்னங்கள் காயம்படுமோ என்பதற்காக கைக்குட்டை இல்லாதவன் கைகளாலேயே துடைத்து கொண்டேன். உள்ளே செல்லுகிற நேரம் கதவு திறக்கப்படுகிறது. தலைவன் எழுந்து நடந்து வந்து என்னை தோளில் கை போட்ட தருணம். கடல் அலைகள் மௌனமாய், கண்ணிற்கு எட்டிய தூரம் கடலும் வெக்கப்பட்டது. இருக கைகளை பற்றி கொண்டார். அண்ணா, உங்களை நான் ஒருமையில் அவன் என்று சொல்லலாமா? நான் முருகனையே அவன்தான் என்று தானே சொல்லுவேன். உங்களை அவன் என்று சொல்லலாமா என்று மனதிற்குள் நீங்க நான் நினைத்தேன். ஆனால் வாயில் வந்த வார்த்தை, அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லமா இருக்கேன் என்று ஆற தெளிவி கட்டி பிடித்து, நான் உங்களை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்ன தலைவர். நீங்கள் போட்ட அனைத்து பதிவுகளும் நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை சந்திப்பதில் என்று எனக்கு கிளிப்பச்சை நிறத்தில் அந்த பட்டு உடையை எடுத்து தோளில் போர்த்திய போது என் கைகளை இறுக பற்றி கொண்டது. என் கைகள் நடுங்குகிற போது என்னை ஒரு பார்வை பார்த்து சிரித்து விட்டு அவர் இமைகளை மூடி திறந்தபோது தான் எனக்கு தெரிந்தது நடுக்கம் எதற்காக என்று. கேட்க தோன்றியிருக்கும் போல கண்களாலேயே எனக்கு எச்சரிக்கை சொன்னார். அமர்ந்து உட்கார்ந்து பேசினோம். 8.16 நிமிடங்கள் தலைவனோடு உட்கார்ந்த தருணம். என்னென்ன பேசுனீங்க சொல்ல முடியுமா? உங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும், நீங்கள் கடந்து வாழ்ந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒரு மாபெரும் இயக்கத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்ந்தவன். இந்த இயக்கத்திற்குள்ளும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நான் இந்த இயக்கத்தை உங்களோடு துணை நின்று வழிநடத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே. அப்படி பேசுகிற போது சொன்னார், எப்படி ஈழதாயகத்தின் கொடி சிவப்பு மஞ்சளும் பொருதி இருக்கிறதோ, நான் தலைவரிடத்திலே சொன்னேன், ஈழக்கொடியும் சிவப்பும் மஞ்சளும் தான். அதேபோல் வெற்றி வாகையை சூடியிருக்கிற மலர்கள் பொருந்திய கொடியும்
ஈழத்தின் புலிக்கொடியும் ஒன்றுதான் என்பதை தலைவரிடத்திலே பேசுகிற போது அவர் நெகிழ்ந்து போனார் என்பதை நான் உணர்ந்தேன். ஓகே சார். கைகுலுக்கினார். இந்த துண்டை உங்கள் தோளில் அணிவிக்கலாமா என்று என்னிடத்திலே அனுமதி கேட்டார். என் இதயம் சொன்னது, இதற்காகத்தானே நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த துண்டை நான் தோளில் சுமப்பதற்காக மட்டுமல்ல, இந்த இயக்கத்தையும் தோளில் சுமப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற ஒரு அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன். அந்த துண்டை போர்த்துகிற போது சொன்னேன், அண்ணா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாமா என்று ஆசைப்படுகிறேன் என்றார். என்ன பரிசு என்றெல்லாம் கேட்கவில்லை. நல்லா என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இளவல் ராஜ்மோகன் சந்தன கண்ணு ஒன்றை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். நான் தலைவரிடத்திலே கொடுத்தேன். அது என்ன கண்ணு என்று கூட அவர் கேட்கவில்லை. நான் சொன்னேன், சந்தனக்கன்று அண்ணா என்று. புன் சிரிப்பு. அண்ணா இதை வைக்கிற போது கீழே இருக்கிற துணை செடிகள் காய்ந்து போனால் சந்தனக்கன்றும் காய்ந்து போகும். அதற்காகத்தான் இந்த துணை செடியை அதில் நட்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த கண்ணை நமது தாயகம் என்று சொல்லக்கூடிய தங்கும் இல்லமாக விளங்கக்கூடிய தலைமையகத்தில் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அண்ணா என்று சொன்னேன். உடனடியாக தன்னுடைய உதவியாளருக்கு உத்தரவிட்டு அந்த கண்ணை பத்திரமாக இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று மனம் பரப்பிய வள்ளலார் பிறந்த இந்த புண்ணிய தேசத்தில் இந்த செடியும் வாடிவிடக்கூடாது என்பதை சைகைகளால் உணர்த்திய மகத்தான தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். ஓகே சார். ஆக சரித்திரம் பேச இருக்கிறது. நான் செய்த அளவிற்கு எவன் செய்திருக்கிறான்? இங்கே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மிக சரியான தத்துவத்தை நான் உள்வாங்கி கொண்டேன். சாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியம் ஒரு நாளும் வெல்லாது. ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் சாதிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு வருகிறது. 2006 சிறையை விட்டு நான் வெளியே வருகிறேன். ஆனால் முத்துக்குமார் அவர்கள் தமிழர் கழகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிற போது அதில் நான் அண்ணனுக்கு துணையாக பணியாற்ற தொடங்கினேன். அதற்கு தலைவர் புதுக்கோட்டை பாவாணன். அவர் போகிற இடமெல்லாம் நானும் சென்றேன். தமிழை இன்னும் தரவாக கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். 2008களில் ஈழத்தமிழர் போராட்டம் மிக உச்சத்தை தொட்டு கொண்டிருந்த நேரத்தில் இயக்கம் மீண்டும் எமக்கு ஒரு பெரிய பணியை கொடுக்கிறது. என்ன பணி? யுத்தத்தில் காயமுறுகிற அப்பாவி பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகிறது என்பதை இயக்கம் ஒரு கட்டளையாக எனக்கு இடுகிறது. ஆனால் முத்துக்குமார் அவர்கள், நான் அப்பொழுது சென்னை நெசப்பாக்கத்திலே தங்கியிருந்தபோது ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன், கானு நகர் என்கிற இடத்துல. மருந்து மாத்திரைகளும் சுமார் 6 லோடு போகுது. ஒவ்வொரு லோட்டுக்கும் 15 லட்ச ரூபா செலவாகும். பொறுப்போடு மிகுந்த கவனத்தோடு அந்த வேலைகளை பிரிகேடியர் முத்து என்கிற பெயர் மாற்றப்பட்ட களத்தினுடைய தலைவனோடு நானும் கலந்து கொண்டு மருந்து மாத்திரைகளை நான் அனுப்பினேன். 2006, 2007 சந்தனக்காடு என்கிற ஒரு திரைப்படம், இன்னும் சொல்லப்போனால் நெடுந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியிலே வந்தது. கௌதமன் இயக்கியிருந்தார். ஆமாம், அந்த தொடருக்கு மிக பக்கபலமாக நான் பணியாற்றி கொடுத்தேன். ஆனால் அதிலும் சாதியம் தலை துவங்கி நின்றது. என்னை எந்த இடத்தில் போட்டு அவமானப்படுத்தினார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். 20 ரூபாய் பேட்டா, மாதம் 6000 ரூபா சம்பளம் என்ற அடிப்படையில் வீரப்பனாருடன் நான் எப்படியெல்லாம் களமாடினேன், எந்த ரூபத்தில் இருந்தேன், அவருடைய செய்கைகள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவர் எதற்காக போராடினார் என்பதையெல்லாம் அந்த தொடருக்கு பேருதவியாக இருந்ததை இன்றைக்கும் அந்த தொடரில் பணியாற்றக்கூடியவர்கள் என்னை சொல்வார்கள். ஆனால் அதன் இயக்குனர் என்னை எவ்வளவு இழிவாக தாழ்வாக நடத்தினார் என்பது எங்களுக்கு தான் தெரியும். பரவாயில்லை, அவர்களும் வாழ்க. அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் கால் ஊன்ற ஆரம்பித்தேன். அண்ணன் தங்கர்பச்சான் உள்ளிட்டவர்கள் சீமானோடு பயணம் என்றெல்லாம் இப்படி தொடர்ந்தது. அண்ணன் சீமானிடத்திலே நான் உதவியாக பக்கபலமாக அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தான் சேர்த்து விட்டார். 2009 இறுதி யுத்தம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றபோது அண்ணன் முத்துக்குமார் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குகிறார். அவரோடு இணைந்து களப்பணியாற்றுகிறேன். ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் ஏதோ ஆக்ரோஷமாக பேசுகிறார் ஒருவர் என்பதற்காக அவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று இயக்குனர் மணிவண்ணன் சொன்னதின் அடிப்படையில் சீமானை கட்சிக்குள் கொண்டு வந்து திணித்தோம். நீங்கள்லாம்
ஓரளவு கட்சி அடிப்படை உறுப்பினர் தான் சீமான் எடுத்து வந்தீங்க, ஆமாம், அதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் கட்சியை உருவாக்கல, அவருக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நாம் தமிழர்னு பேர் வச்சது தோ பரமசிவம் தானே? இல்லை, அது ஏற்கனவே சீபா ஆதித்தனார் வைத்து நடத்திய இயக்கம் அது. ம். அண்ணன் சுபா முத்துக்குமார் படுகொலைக்கு பிறகு இவர்கள் மிக மோசமான மனிதர்களை சந்தித்து இந்த அமைப்பை கட்டமைப்பதற்கு துரோகிகளின் காலிலேயே போய் விழுந்த வரலாறுகள் எனக்கு நன்றாக தெரியும். அது கரடுமுரடான வாழ்க்கை. நாம் தமிழரில் நான் அண்ணன் முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு சீமானோடு பயணித்தது என்பது கசப்புணர்வை கொடுத்திருக்கிறது. 2013 மே மாதம் அவர்கிட்டருந்து நான் வெளியேறியிருக்கேன். 2013 நாம் தமிழ்லேருந்து வெளியேறீங்க? நாம் தமிழர்லேருந்து வெளியேறல, சீமானிடமிருந்து வெளியேறுகிறேன். நான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவர்களில் நானும் பங்களிப்பு கொடுத்துருக்கிறேன் ஒழிய அதில் உறுப்பினராக கூட நான் சேரலை. ஏன் நான் சேர்க்கலை. அதில் எதனா அரசியல் இருந்துச்சா? அதில் பெரும் அரசியல் இருந்தது. சரி, ஓகே. சரி, இப்படி ஒரு பக்கம் ஒரு இதாக சொல்லிட்டீங்க. எப்போ இந்த பயணத்துக்கு வந்தீங்க? அதாவது நாம் தொடர்ந்து வலையொலித்தளங்களில் பேசுகிறோம். என்னுடைய பேச்சு எல்லோருக்கும் தெரியும். எதையும் எதிர்கொள்ள தயார். மோசடிக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் தோலுரிப்பதே நம்முடைய இலக்கு என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த மகத்தான தலைவன் வீரப்பனார். இன்றைக்கும் அவருடைய வழியில்தான் நான் பயணிக்கிறேன். ஆயுதம் இல்லாமல் அறிவாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு. அக்கிரமக்காரர்களை கண்டால் எனக்கு ஆக்ரோஷம் வரும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களுடைய அவலச்சூழல், தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எடுத்த நிலைப்பாடுகள், வேங்கவயலில் மலந்தண்ணியை குடித்தவர்களையே குற்றவாளியாக்கிய கொடுமையான நிகழ்வுகள், கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன், என்னை வளர்த்தெடுத்த பெருமகன், என் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து என்னோடு உறவாடி தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நட்போடு வந்த மாபெரும் தலைவன், மகத்தான மண்ணின் உரிமையாளன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என் இதயத்தை மிக மோசமாக சுக்குநூறாக்கியது. நான் பகிரங்கப்படுத்தினேன். இந்த கொலைக்கு பின்னால் இந்த ஆளுங்கட்சி தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசினேன், தொடர்ந்து பேசினேன். எத்தனையோ மிரட்டல்கள், எனக்கு எத்தனையோ அவதூறுகள், காழ்ப்புணர்ச்சிகள், காரி உமிழ்தல், எல்லாவற்றையும் தாங்கி 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 பக்குவப்பட்டுத்தான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவு? தமிழ் தேசியமே சாத்தியம் என்பதில் எந்த வகையிலும் பின்வாங்கப் போவதில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிற விஜய் அவர்கள் சொன்னார்கள், தேசியம் என்பது திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற போது நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமாம், திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல் மட்டுமே. அதற்கு மொழியோ இனமோ வரையறை கோட்பாடுகளோ அடையாளம் அல்ல. பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரி எவரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்று பறைசாற்றி பேசினார்கள். அதோடு மட்டுமல்ல, தமிழ் தேசியம் என் இடது கண்களில் ஒரு கன்றாக நான் பாவிக்க தொடங்கியிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய விஜய்தான் எதிர்காலத்தில் மக்களின் தலைவனாக, தமிழர்களின் தலைவனாக உருவாக முடியும் என்பதை என் உள் உணர்வு உறுத்தியது. என்னை சிறையில் வந்து சந்திப்பதற்கு ஒரு நாதி இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய அயோக்கியம். நிறைய அள்ளிச்சில்லுகள்லாம் என்னுடைய வரலாறு தெரியாமல், நான் பிறந்த இடம் எது என்றே தெரியாமல் உலர்கிற தருணமெல்லாம் தமிழ்நாட்டில் என்னை அவமானப்படுத்தினார்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.